இப்போது ஒரு ஒய்ஃப் இருக்காங்க ஒரு வீட்டில். ஸோ அவங்க காலைல 6 மணிக்கு எழுந்திரிக்கிறாங்க, பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுறாங்க, கிட்ஸை வந்து ரெடி பண்ணுறாங்க, ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஆஃபீஸ் போகிறாங்க, மீட்டிங் அட்டன் பண்ணுறாங்க, மறுபடியும் திரும்ப ரிட்டன் வராங்க டிராஃபிக்கில். அதுக்கப்புறம் குக் பண்ணுறாங்க நைட்டு 11 மணிக்கு தூங்க போகிறாங்க. சரி, அப்படி இன்னொரு வீட்டில் ஒய்ஃப் இருக்காங்க. அவங்க வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான், ஆஃபீஸ்க்கு போகிறது கிடையாது. ஆனால் மார்னிங்லேருந்து நைட்டு வரைக்கும் வீட்டில் வேலை, குக்கிங் பண்ணுறாங்க, க்ளீனிங் பண்ணுறாங்க, சில்ட்ரன்ஸை கேர் பண்ணுறாங்க, நல்ல ஒரு குட் பேரண்டிங் பண்ணுறாங்க, கெஸ்ட்டு வந்தால் உபசரிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து லீவு கிடையாது, சேலரி கிடையாது. அப்போது யார் அதிகம் கஷ்டப்படுறாங்க? ஃபுல்லாக இந்த டீட்டெயிலை இந்த வீடியோவில் பார்த்துருவோம். இப்போ ஒர்க்கிங் ஒய்ஃபோட ரியாலிட்டியை பார்த்தோம் அப்படின்னா, கண்டிப்பாக அவங்களுக்கு எவ்ரி மந்த் சேலரி கிடைக்கும், இண்டிபெண்டன்ஸாக இருக்கலாம், கேரியர் வந்து அவங்களுக்கு வந்து நல்ல க்ரோத் இருக்கும். ஆனால் டபுள் டியூட்டி பார்க்கணும். எப்படி? ஆஃபீஸ்லேயும் ஒர்க் பார்க்கணும், ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்து வீட்டு வேலைகளையும் பார்க்கணும், குழந்தைங்களையும் பார்த்துக்கணும். ஸோ அப்படியே நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃப் ரியாலிட்டிக்கு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு சேலரி கிடையாது. ஆனால் 24/7 அவங்களுக்கு டியூட்டி தான். வீக்கெண்ட் கிடையாது, ரிட்டையர்மெண்ட் கிடையாது, போனஸ் கிடையாது. ஸோ இதுதான் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் ரியாலிட்டி. இப்போது ஒர்க் பண்ணுறவங்க மந்த்லி அவங்களுக்கு ஒரு 80,000 சேலரி கிடைக்குது. ஆனால் குழந்தைங்க சொல்லுவாங்க, அம்மா நீங்கள் எப்போவும் ரொம்ப பிஸியாக இருக்கீங்க அப்படின்னு. இதே ஹவுஸ் ஒய்ஃபு சேலரி அவங்களுக்கு கிடையாது, ஆனால் அவங்க குழந்தைங்க சொல்லுவாங்க, அம்மா எப்போவும் எங்களோடையே இருக்கீங்க அப்படின்ட்டு. அப்போது ஒரு கம்பெனி ஒன்று ரன் பண்ணி ஹவுஸ் ஒய்ஃப்க்கெலாம் சேலரி கொடுத்தா மந்த்லி எவ்வளோ சேலரி கிடைக்கும்? ஏன்னா குக் பண்ணுறாங்க, க்ளீன் பண்ணுறாங்க, டீச் பண்ணுறாங்க, குழந்தைங்கள நல்லா பார்த்துக்கிறாங்க. ஸோ அவங்க தான் வீட்டில் வந்து மேனேஜராக இருக்காங்க. ஸோ டோட்டலாக அவங்களுக்கு எவ்வளோ கொடுக்கலாம்? கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி, இப்போது ஒரு ஹஸ்பண்டு ஒரு ரிட்டையர் ஆகிறாரு அப்படின்னா அவருக்கு வந்து எல்லோரும் ஒரு தேங்க் பண்ணுவாங்க, ஒரு 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 ரிட்டையர்மெண்ட் பார்ட்டி வைப்பாங்க. இதே 40 வருஷமாக ஒரு ஃபேமிலிக்கு ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் வந்து 24/7 அவங்களுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு யாரும் அவார்டு கொடுக்க போகிறது கிடையாது. இதுதாங்க சொசைட்டியோட ரியாலிட்டி. இப்போ ஒர்க்கிங் ஒய்ஃபை பார்த்து கிட்ஸு வந்து யார் பார்த்துக்கிறாங்கன்னு கேட்பாங்க. ஹவுஸ் ஒய்ஃபை பார்த்து வேலைக்கு போகலையா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ 2 பேத்துக்குமே இங்கே கிரிட்டிசிசம் வந்துடுது இல்லையா? ஸோ ஒர்க்கிங் ஒய்ஃப் வந்து மணியை ஏர்ன் பண்ணுவாங்க, ஹவுஸ் ஒய்ஃப் வந்து ஃபேமிலியை சேவ் பண்ணுவாங்க. ஒர்க்கிங் ஒய்ஃப் வந்து எப்பயுமே ஃபினான்ஷியல் சப்போர்ட்டடாக இருப்பாங்க, கேரியர் க்ரோத் ஆகும், இண்டிபெண்டன்ஸாக வாழ கற்றுக்குவாங்க. இதே ஹவுஸ் ஒய்ஃபு குழந்தைங்களோட முன்னேற்றத்தில் ரொம்ப உறுதுணையாக இருப்பாங்க, ஃபேமிலியோட ஸ்டெபிலிட்டி வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க, ஒரு எமோஷனலான ஃபவுண்டேஷனை வந்து ஃபேமிலிக்கு போடுவாங்க இல்லையா? ஸோ அப்போ இங்கே யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்னா ஒர்க்கிங் ஒய்ஃபும் கிடையாது, ஹவுஸ் ஒய்ஃபும் கிடையாது. ஸோ இவங்க 2 பேர்த்தையுமே ஃபேமிலி வந்து ரெஸ்பெக்ட் பண்ணும் இல்லையா? ஒரு வீட்டை கட்டுறதுக்கு பணம் வேணும், ஆனால் ஒரு குடும்பத்தை கட்டுறதுக்கு லவ் தாங்க இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் ஒர்க்கிங் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, மதிப்பு கிடைக்க வேண்டியது ஒவ்வொரு பொண்ணுக்கும் தான் இல்லையா? ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு சோசியல் மெசேஜாகவும் ஒரு ப்ரௌடு மூமெண்ட்டாகவும் இருக்கும் ஒர்க்கிங் ஒய்ஃப்க்கும் ஹவுஸ் ஒய்ஃப்க்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக, எஸ்பெஷலி உங்கள் மதருக்கு, உங்கள் உமன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.